தமிழக போலீஸ் துறையில் மீண்டும் அதிரடி மாற்றம். சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு தலைமை ஏற்கிறார் ஐபிஎஸ் பவானீஸ்வரி. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதும் தமிழக போலீஸ் துறையில் அதிரடியான மாற்றங்களை செய்து வருகிறார். குறிப்பாக உளவுத்துறை மற்றும் முதலமைச்சருக்கான பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்டவற்றை மறுகட்டமைப்பு செய்திருக்கிறார். இதற்காக கைதேர்ந்த அதிகாரிகளை அவர் ஏற்கனவே நியமித்துள்ளார். இந்த நிலையில் காவல்துறை மேலும் சிறப்பிக்கும் வகையில் 15 முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகளை முதலமைச்சர் மாற்றம் செய்துள்ளார். இதன்படி புதிதாக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு ஐஜியாக பவானீஸ்வரி ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரவீன்குமார் அபினவு ஐபிஎஸ் வடக்கு மண்டல ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சரவணசுந்தர் ஐபிஎஸ் குற்றப்பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மகேஷ் ஐபிஎஸ் வேலூர் சரக டிஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். சட்டம் மற்றும் ஒழுங்கு தெற்கு மண்டல சென்னை பெருநகர காவல்துறைக்கு டிஐஜியாக விஜயகுமார் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுபோல மாவட்ட கண்காணிப்பாளர்களும் மாற்றப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளராக அபிஷேக் குப்தாவும் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரி காவல் கண்காணிப்பாளராக எஸ்பி பிருந்தா ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி எஸ்பியாக ஷானாஸ், காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியாக அரவிந்த் ஐபிஎஸ், கோயம்புத்தூர் மாவட்ட எஸ்பியாக அல்லாடி பவன்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சதீஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமை ஐஜியாக வினாஷ்குமார் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இப்படி காவல்துறையை உயர் அதிகாரிகளை மாற்றம் செய்து அதன் கட்டமைப்பை சீரமைக்கும் பணியில் முதலமைச்சர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்.